பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். மதுரையில் ஜூன் 22 முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு குளத்தூர் மணி, வேல்முருகன், திருமாவளவன், அப்புறம் திருமுருகன் காந்தி. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உறவுகளை, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2009 ஈழத்தில் நம்ம தொப்புள்கொடி உறவுகளை கொன்று குவிச்சும் போது இவங்க 4 பேர் என்ன பண்ணினாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இலங்கை அப்போ நம்ம தமிழர்களை கொன்று குவிச்ச ராஜபக்சேவை இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த டிஎம்கேவும் மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்தையும் இவங்க 4 பேரும் என்னென்னலாம் சொன்னாங்க. என் தொப்புள் கொடி உறவை கொண்டுட்டாங்க, இவங்களோட இனிமேல் சாகுது வரை கூட்டணியில் தமிழக மக்களை இவங்களை அங்கே தூக்கி எறியணும், இங்கே தூக்கி எறியணும். அதுலேயும் இந்த திருமுருகன் காந்தி இருக்கான் பாருங்கள், மே 17 இயக்கம்னு. அவன் என்னமா உடனே ஒரு ஐநாவில் பிரதிநிதியாக போய் காங்கிரஸ் மேலேயும் டிஎம்கே மேலேயும் போர் குற்றவாளின்னு அறிவிக்கணும்னு சொல்லி போய் பேசின மாதிரியெல்லாம் எவ்வளவோ பில்டப்பு. என் உறவுகளே, நீங்கள் அனைவருமே பார்த்துருப்பீங்க. இவங்க 4 பேரோட சுயரூபம் என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். அத்தனை பேரை 2 லட்சம் பேர் 2 லட்சம் தமிழர்களை கொண்டு குவிச்சது இல்லாமல் நம்மளோட சகோதரிகளை அவங்களோட பாலியல் இச்சைக்கு பயன்படுத்திக்கிட்டு என்னமெல்லாம் கொடுமைப்படுத்துனாங்க. அதை அப்போ ஆட்சியில் இருந்த மத்திய அரசும் இந்த டிஎம்கே அரசாங்கங்களும் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? அதுக்கு எதிராக இவங்க 4 பேர் குதிச்சாங்க, எவ்வளவோ குதிச்சாங்க. அதை இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அவங்களோட காலத்தான் நக்கி இவன் 4 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவன் என்ன கொள்கை கோப்பாடோடு இருக்கான்? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்கெல்லாம் இவங்க தேவைக்காக நம்ம தமிழர்னு சொல்லி நம்ம தமிழர்களை இவங்களோட தேவைக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் அரசாங்கம் தானே நம்ம தமிழர்களை கொண்டு கூச்சாங்க இலங்கையில். இவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க. இங்கேருந்து நம்ம எவ்வளவு போர்க்கருவிகள் பண உதவியெல்லாம் இலங்கைக்கு இவங்க கொடுத்து நம்ம தமிழர்களை கொல்ல சொன்னாங்க. இவங்க தான் அதுவும் கூட இதெல்லாமே சொன்னது. இவங்க 4 பேரும் தான். ஆனால் இப்போ யாரோட கூட்டணியில் இருக்காங்க? அந்த ஆண்டவன் தான். அந்த ஆண்டவன் ஒன்று இருக்கான். அந்த 2 லட்சம் உயிருக்கும் காங்கிரஸும் டிஎம்கேயும் பதில் சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக. அது இந்த 2026 எப்படி ராஜபக்சேவை இலங்கையை விட்டு அடித்து விரட்டினாங்களோ அதே மாதிரி தமிழகத்திலிருந்தும் டிஎம்கே தொடச்சி தூர எறியப்படும். இந்தியாவிலேருந்து காங்கிரஸ் கிடச்சி தூர எறியும். ஏன்னா அந்த 2 லட்சத்தோட ஆன்மா இவங்க 2 பேர்த்தையும் சும்மாவே விடாது கண்டிப்பாக. எத்தனையோ அப்பாவி இளைஞர்களும் இவங்க கொன்னதுக்கு காரணம் இவங்க தான். அதை நம்ம இன்னும் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம தமிழர்கள் மறந்துட்டோம். மறக்க போய் தானே இவனை 2021 ஓட்டு போட்டு கொண்டு வந்தோம். இன்னுமே இந்த திருமாவளவனையும் வேல்முருகனையும் இந்த குளத்தூர் மணி, திருமுருகன் காந்தியும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோன்னா நம்மளை மாதிரி முட்டாள் யாராவது இருக்கமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முருக பக்தர் மாநாடு நடத்தக்கூடாது, நடத்தினா மத கலவரம் வரும். எந்த இடத்துலையாவது இந்துக்கள் எங்கே மத கலவரம் பண்ணியிருக்கிறாங்க? காஷ்மீர்கள் பகல்காமில் 28 பேரை சுட்டு கொண்டாங்களே, அதில் 2 தமிழர்களும் இருந்தாங்கல்ல. அந்த 2 தமிழர்கள் உயிர் தானே அதுவும். இந்த 4 நாயும் ஏதாவது ஒரு நாய் தீவிரவாதியை கூட கண்டனம் தெரிவிக்கலை. ஏன்னா அது ஒரு மதத்தோட பேர். அப்போ அந்த மதத்துக்காரன் தீவிரம் என்ன பண்ணினாலும் அவன் அமைதியாக இருக்கும். அதுக்காக ஒட்டுமொத்த மதத்தையும் சொல்லலை. அந்த மதத்தில் உள்ள அந்த மதத்தில் பாதி பேர் அப்படி இருக்கு. நம்ம இந்திய முஸ்லீம்கள் யாருமே இந்த தீவிரவாத செயல்களை செய்யவே மாட்டான். பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவி வர்றவன், பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வர்றவன், ரோஹிங்கியாவிலேருந்து ஊடுருவி வர்றவன் தான் இங்கே இருந்துக்கிட்டு இவங்களை 4 வேற மாதிரி 4 உள்நாட்டு தீவிரவாதிகளோடு சேர்ந்துக்கிட்டு இந்த உள்நாட்டு தீவிரவாதிகள் இவங்களோட பொழப்பை ஓட்டணும்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி தீவிரவாதிகளை கையில் வச்சுக்கிட்டு அந்த தீவிரவாதிகள் பண்ணுற செயலை இங்கே இருக்கிற நல்ல முஸ்லீம்களை, ஏன்னா இவங்களை கையில் கொண்டு வரணும்ல, இவங்களை எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த அமைதி மார்க்கத்துக்கு நாங்கள் தான் அமைதி மார்க்க பாதுகாவலர் நாங்கள் தான்ங்கிற போர்வைக்குள்ளே அந்த மதத்தை இன்னும் இழிவுபடுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. முருக பக்தர்கள் மாநாடு ஏன் நடத்தக்கூடாது? இந்த தமிழர்கள் அனைவரும் அவங்கக்கிட்ட கேட்கணும். மத கலவரம் வரும். எதுக்கு மத கலவரம் வருது? 59 உயிரை கொண்டு குவிச்ச இன்னும் 300 உயிர்கள் நடைபெறமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்களோட சப்போர்ட் இல்லாமல் வாழ முடியாத லெவலுக்கு செஞ்ச ஒரு தீவிரவாதியை, அந்த தீவிரவாதி செத்த உடனே முழு அரசு மரியாதையோட பாதுகாப்போடு ஊர்வலம் நடத்தி கொண்டு போகிறேன்.
அப்போ மத கலவரம் நடக்காது. மத கலவரம் பண்ணுறவங்க கிடையாது. அவங்க அமைதியாக இருக்கும். பகல்காமில் 28 பேரை காஷ்மீரில் பகல்காமில் 28 உயிர்களை சுட்டுக்கொண்ட தீவிரவாதிகளை இவன் ஏன்னு கேள்வி கேட்கவே இல்லை. இந்த தீவிரவாத செயல்களெல்லாம் செய்கிறது யார்? எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும். யாருமே ஏன்னா இந்த சமூக வலைதளங்களுக்கு நம்ம எல்லாம் பேப்பர் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம். மதக்கலவரம் எந்த இடத்துலனாலும் பண்ணுறது யார்? எந்த இடத்துலையாவது இந்து முன்னணியோ ஆர்எஸ்எஸோ பிஜேபியோ மதக்கலவரத்தை தூண்டியிருக்கா, செஞ்சுருக்கா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்க மதவாதத்தை தூண்டி விடுதான். எங்கே மதவாதத்தை தூண்டி விடு? இவங்க பண்ணுனா அது அமைதியாக இருக்கும். அதே ஒரு ஹிந்து பண்ணுனா மதவாதமா? யோசிக்க வேண்டாமா? எதுக்கு எல்லாரோட மனநிலைகளையுமே எதுக்கு அப்படி இருக்குன்னே தெரியல. எவ்வளோ பேர் அப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறான், அவன் மத கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? முருகன் கோயிலுக்கு எல்லா முருகன் கோயிலுக்கும் 6 படை வீடு இருக்கு, 6 படை வீடுக்கும் மாலை போட்டு போகிறான். அவ்வளோ ஒழுக்கமாக பயபக்தியோடு இருந்து போகிறான். அது எல்லாமே மதவாதம். இவங்க அந்த பக்ரீத்துக்கோ ரம்ஜானுக்கோ நோன்பு இருந்தால் அது அமைதியாக இருக்கும். இது என்னையா நியாயம்? இது மத கலவரத்தை தூண்டி விடுறது நீங்கள் தான். உண்மையிலே அவன் பண்டிகைகளுக்கு அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யாராவது ஏதாவது இடைஞ்சல் பண்ணுறாங்களா? இவங்க மாலை போட்டு போகிறாங்க, யாராவது இடைஞ்சல் பண்ணுறாங்களா? இடையில உங்களுக்கு எதுக்கிட எச்ச நாயங்களா? தமிழகத்தை ஒரு பயங்கரமாக வச்சுக்கிறணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிங்க? ஓட்டுக்காக எதுக்கு ஓட்டுக்காக ஏன்டா இப்படி மதத்தை வச்சு ப்ளோவ் பண்ணுறீங்க நீங்கள்? முஸ்லீம்களோடையும் கிறிஸ்தவங்களோடையும் இவங்க சகோதர மாதிரி தான் பழகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் ஐயோ இவங்ககிட்ட ஒரு பதற்றத்தை உண்டு பண்ண வேண்டியது. இவங்க பண்ணினா உங்கள் மதத்துக்கு எதிராக பண்ணதாங்க. இவங்க ஹிந்து மதம் உங்களை அழிக்க துடிக்குது. பாஜக உங்களை அழிக்க துடிக்குது. எங்கடா அழிக்க துடிக்குது? 12 வருஷம் பாஜக ஆட்சி தானடா நடக்குது. எந்த இந்திய முஸ்லீம்களுக்காவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? முஸ்லீம் சகோதர சகோதரிகளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 12 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி நடத்துது. எந்த முஸ்லீம்களுக்காவது பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கா? எந்த முஸ்லீம்களுக்காவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? பாகிஸ்தானில் இருக்கிற முஸ்லீம்களோட, பங்களாதேஷில் இருக்கிற முஸ்லீம்களோட, இந்த காசாவில் இருக்கிற முஸ்லீம்களோட பாதுகாப்பாக இருக்கிற இது இந்தியா தான். இந்திய முஸ்லீம்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கீங்க. மோடி அரசாங்கம் மோடி அரசாங்கம் எந்த இடத்துலையுமே சாதியை வச்சோ மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே இல்லை. இந்த இந்திய நாட்டில் மதசார்பற்ற நாடு, அதில் உறுதியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. எந்த மதத்தின் பேரால் இன்னொரு மதத்தை துன்புறுத்தக்கூடாதுன்னு ஒரு கரெக்டான ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். தீவிரவாத செயல் செஞ்சு அவனை கொல்லத்தான் செய்ய முடியும். அது உங்களுக்கும் தானே கெட்ட பேர். நீங்கள் வாழ்கிற நாட்டில் நீங்களும் தானே நிம்மதியாக இருக்க முடியாது. உங்களுக்கு இப்போ கெட்ட பேர் யார்? அவன் பாகிஸ்தான்கார் காஷ்மீரில் பகல்காமில் 28 பேரை கொண்டுட்டு போயிட்டான். கெட்ட பேர் உங்களுக்கும் தானே. உன் நாட்டில் தானே ஒருத்தன் கொண்டுட்டு போயிருக்கான். அவன் யாராக இருந்தானே? இப்போ நீ கிரிக்கெட் விளையாடுற, கிரிக்கெட் இந்திய நாட்டில் விளையாண்ட இந்தியா செவிக்கணும்னு நீ நினச்சா தானே இந்தியா செவிக்கக்கூடாதுன்னு நினச்சானா நீ எப்படி இந்தியனாக இருக்க முடியும்? அப்போ இந்தியாவில் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டாலும் அது உனக்கு சேர்த்து தானே. உன் தாய் நாடு இந்தியா. அப்போ இந்தியாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி உள்நாட்டு துரோகிகள் இந்த உள்நாட்டு துரோகிகள் உங்களோட ஓட்டு பேங்க், உங்களோட ஓட்டுக்காக உங்களை மதத்தை வச்சு பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ எந்த முஸ்லீமாவது போய் கோர்ட்டுக்கு போய் இந்த மாடை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இன்னும் கேட்குறான். அந்த இந்திய முஸ்லீம்களுக்கு இல்லை, அங்கே வெளியே இருந்து சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள்ளே குடியேறி இருக்காங்களே, அவங்கள வச்சு தான் பகல்காமில் கொண்டவனுக்கு நீ ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூரில் பண்ணவே இல்லை. தமிழ்நாடு முஸ்லீம் லீக்குன்னு சொல்லி 28 பேர் நாட்டுக்காரன் தானே. அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் என்ன கோயம்புத்தூரில் குண்டு வச்சு கொண்டானா, இல்லை மும்பை தாக்குதலில் குண்டு வச்சு கொண்டானா, இல்லைனா காஷ்மீரில் 28 பேர் சும்மா இருந்தவன்? அவன் நாட்டுக்குள்ளே போய் எதுவும் பண்ணாமா? அவன் நாட்டுக்குள்ளே அவன் இருந்தான். அங்கேருந்து இவனை சுட்டு கொண்டதுக்கு எவனாவது ஒருத்தன் ஆர்ப்பாட்டம் பண்ணனேல? காசாவில் இஸ்ரேல் காசாவில் பண்ணுச்சுன்னு சொல்லி அதுக்கு நீ இந்த கம்யூனிஸ்டுக்காரன் தமிழ்நாடு முஸ்லீம் லீக்கு நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுத. இது உனக்கு இந்த இந்திய நாட்டில் இருக்க பிடிக்கலன்னா உனக்கு எந்த நாட்டு இருக்கோ அங்கே போய் நீ தங்கிக்கிற வேண்டியன. அதை விட்டுட்டு நீ இங்கே என்னோட இந்திய அரசாங்கம் தயவு செஞ்சு இவங்க 4 பேர்த்தையும் பிடிச்சி கரெக்டான முறையில் விசாரித்தா இந்தியாவில் உள்ள முக்கால்வாசி தீவிரவாத செயல்கள் குறையும். கண்டிப்பாக இவங்க 4 பேர்த்துக்குமே கண்டிப்பாக தீவிரவாதிகளோட தொடர்பு இருக்குது. இவனுங்க தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சதும் இல்லாமல் ஒரு எவ்வளவோ நல்ல முஸ்லீம்கள் இருப்பாங்க. இந்திய முஸ்லீம்கள் மேக்சிமம் இந்திய முஸ்லீம்கள் யாருமே இந்தியா நாட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. அவங்க இந்தியாவில் வாழ்கிறாங்க. ஏன்னா
இந்தியாவில் மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நாடு எந்த நாடுமே கிடையாது. அது அவங்களுக்கு நல்ல முஸ்லீம்கள் அத்தனை பேத்துக்கு நல்லா தெரியும். பாகிஸ்தானில் முஸ்லீம்காரன் தான் அவன் என்ன வாழ்க்கை வாழுதான், இது எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களோட அரசியலுக்கு ஓட்டுக்காக இந்த நாலு நாய் மட்டும் இல்லை, டிஎம்கே அரசாங்கமும் கூட காங்கிரஸும் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க எப்பயுமே தீவிரவாத செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தீவிரவாத செயல்கள் அவங்க செஞ்சாலும் அவங்க பண்ணின தப்பு எப்படியும் இவங்க தான் பண்ணினாங்கன்னு அவங்கள பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க தீவிரவாத செயல்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் இவங்க என்னமோ அந்த தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி செயல்பட்டு உங்களோட ஓட்டுகளை பூரா வாங்கணும். அவன் பண்ணது தப்புன்னு சொல்லி நான் ஒட்டு மொத்தத்தையும் நாங்கள் சொல்லவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் சொல்லவே இல்லை. அந்த தீவிரவாதிகளை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்லுது. எங்கேருந்தோ வந்து இங்கே குடியேறி அவன் எங்கேருந்தோ வந்து அவன் எப்படி அவன் தாய்நாட்டுக்கு தான் அவன் தீவிரவாதியாக இருந்தாலும், ஆனால் அதில் ஒரு விஷயத்தில் அவனை பாராட்டணும். தீவிரவாதியாக இருந்தாலும் அவன் நாட்டுக்கு அவன் சாதகமாக இருக்கான். இந்த உள்நாட்டு துரோகிகள் வந்து உள்நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் ஏன் முருகபக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது, நீங்கள் அதை கேட்கணும். மதக்கலவரம் வரும். அது எப்படி மதக்கலவரம் வரும்? எதுக்கு மதக்கலவரம் வருது? ஏன் நாங்கள் நடத்தினா மட்டும்தான் மதக்கலவரம் வருமா? இது சங்கிகள் 6 படை விட அங்கே ஒரே இடத்துல வச்சு ஒரு மாநாடு நடத்துகிறேன். நீ நடத்துகிறல்ல ஏன் நீ நடத்தும் போது இப்படி இவங்க யார் நடத்துகிறா? குண்டு போட்டு அழிச்சவன் தான் மாநாடு நடத்துதான். அவனுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்க, நடத்த சொல்லி அனுமதி கொடுக்க. இவங்க எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தவறான செயல்கள் பண்ணியிருக்காங்க? இவங்க ஏன் நடத்தக்கூடாது? அப்போ இந்து மதத்தை அழிச்சிடணுமா? இந்து மதமே இந்தியாவில் இருக்கக்கூடாதா? 140 கோடியில் 120 கோடி இந்துக்கள் தான் இருக்கான். அப்போ இவன் 120 கோடி பேருக்காக 120 பேரையே கொண்டுடலாமா? அந்த எனக்கு தெரிஞ்சு இந்த இந்துக்கள் பூரா சோத்தில் உப்பு போட்டு திங்காங்களா என்னன்னே தெரியல. சோத்தில் உப்பு போட்டு தின்னா இவனுங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா இந்துக்கள் எல்லாம்? நீ இந்துக்களாக எல்லாத்தையும் பரவாயில்ல, தமிழனா இரு, தயவு செஞ்சு தமிழனா இரு, இந்தியனா இரு. இந்த மாதிரி இவன் வந்து இவனை எட்டப்பம்னு இந்த சொல்லுவாங்க. இவங்களை தூண்டி விட்டுட்டு இவங்களை சண்டை செய்ய வச்சு ஏதாவது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட வச்சுட்டு அப்புறம் அப்படி துடிச்சுக்கு நிற்கிறது. அங்கே பாருங்க, இவன் என்ன ஆட்சி பண்ணுதான், இவன் மதவாதி, இவன் நீ தாண்டா அது வாட்டில் நீ இப்போ செவனேன்னு இருந்தானா அது வாட்டில் மாநாடு நடத்தி முடிச்சிடும். ஒரு பதற்றத்தவே உண்டு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ ஒரு பதற்றமே. நீ வந்து ஒரு மனிதாயம், என்ன மனிதாயமானம்? பாதுகாப்பாக நடத்து. அதுக்கு தானே காவல்துறை இருக்குது, அதுக்கு தானே அரசாங்கம் இருக்குது. அதுலேயும் இந்த ரவுடி இருக்கானே, ரவுடி தமிழக காங்கிரஸ் மாநில தலைவராக ஒரு ரவுடியை போய் போட்டால் அவனுக்கு என்ன ரவுடி மாதிரியாக தானே ஃபீல் பண்ணுவான். குஜராத்தில் போட வேண்டிய உத்தரப்பிரதேச ஒன்றா அது எதுக்கு உனக்கு? 6 படை வீடு இருக்குதுன்னு தமிழ்நாட்டில் வச்சு பண்ணுறதானடா நியாயம். சரி, அதுவுமே இல்லை. உனக்குங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாதுகாப்புக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் நடத்துகிற மாநாடுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்காங்களா? அப்போ இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கத்தான் என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு என் அனைத்து அன்பு தமிழ் சொந்தங்களும் சரி, ஹிந்து சகோதர சகோதரிகளும் சரி, முஸ்லீம் சகோதர சகோதரிகளும் சரி, இந்த அது வாட்டில் முருக பக்தர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிடும். இதை ஒரு பதற்றத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இவனுங்க தான். இங்கே வர மதக்கலவரம் வந்துடும் அப்படி உங்களை தூண்டி விடுறது, உங்களையும் தூண்டி விடுறது, இவங்களையும் தூண்டி விடுறது. இவங்களோட அரசியலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அனைத்து மக்களுக்குமான கட்சி. தயவு செஞ்சு என் அனைத்து தமிழ் சொந்தங்களும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு, இவனுங்க இந்த 4 பேர் மட்டும் இல்லை, டிஎம்கே காங்கிரஸும் ஒரு மதக்கலவரத்தை தூண்டி விடுறதுக்கு தான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவங்களை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து என்றைக்குமே இந்துக்களுக்கு வந்து விரோதி மாதிரியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் இருக்கிற இந்துக்களுக்கு ஏன்டா அறிவு வர மாட்டேக்கி? சோரத்தானடா திங்கிறீங்க? நாங்கள் மாநாடு நடத்தினா எப்படா மதக்கலவரம் வரும்னு நீங்கள் எவனாவது கேட்கணுமா வேண்டாமா? அவங்கெல்லாம் நடத்தினா ஒன்று நடக்காது. நாங்கள் நடத்துகிறோம், நாங்கள் என்ன மதவாதியா? இல்லை நாங்கள் தீவிரவாதி? நீங்கள் மதக்கலவரம் வந்துருன்னு சொல்லுதியா? அப்போ நாங்கள் என்ன தீவிரவாதியான்னு நீங்கள் கேட்க வேண்டாமா? நீ கூட்டமாக மாலை விட்டு போய் என்னடா பண்ணுறது? டேரெக்டாக எதுக்கானடா உங்களை செருப்பை கலத்திக்கிட்டு மாங்குன்னு அடிக்க அவனுக்கே திரும்ப நீ ஓட்டு போட்டனா அப்புறம் உன்ன மாதிரி ஒரு மானங்கட்ட நாய் எவனாவது இருக்கானா? தயவு செஞ்சு அனைவரும் புரிஞ்சு செயல்படுங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.